Hey guys, 2025 இந்த இயர் நடந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் சேலம் டிஸ்ட்ரிக்டோட ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வந்து இப்ப நம்ம கையில இருக்கு. அதுல 12th கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா, இதுக்கான 1 மார்க் ஆன்சர் கீஸ் பாத்துடலாம். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் கீ ரெடி பண்ணிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை ஹால் ஹெரல் ப்ராசஸ்? ஹால் ஹெரல் ப்ராசஸ்னாவே அலுமினியம். ஓகேங்களா, நாட் sp2 ஹைபிரிடைஸ்டு காம்பவுண்ட் அப்படின்னா ட்ரை ஹைஸ். நமக்கு கொடுத்துடக்கூடியதுல ஈஸியா லிக்விஃபைடா ஆகக்கூடிய கேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டான். அடுத்து இந்த ரேஷியோ ஆஃப் க்ளோஸ் பேக்டு ஆட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1:2. அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 3/2 log 2. அதுக்கு ஆன்சர். ஸோ இது வந்து எந்த ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம்சன் ரியாக்ஷன். செவன்த் ஒன், த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஹைட்ரேட்டட் அலுமினா வந்து ஆன்ஹைட்ரஸ் அலுமினாவை மாத்தி கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா கால்சினேஷன். மற்ற இன்ஆர்கானிக் பென்சனுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இன்ஆர்கானிக் பென்சன். ஓகேங்களா, நைட்ரஜன் வந்துச்சு இல்லைங்களா, அதுதான். அடுத்து நைன்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஏ கேட்டலிஸ்ட் டியூரிங் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்டர் விச் த ஃபாலோயிங் குவான்டிட்டி, எந்த குவான்டிட்டி வந்து மாத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி தான். டென்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் டெஃபிஷியன்சி ரிப்பீட் வந்து இதுல இருக்குன்னா FeOல இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் தான். ஹைட்ரோபோரேஷன், இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், பாயிண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த கொஸ்டின் ஸ்லாக் மட்டும் இப்போ புதுசா கேட்டாங்க. இதுவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்து கோல்ஃப், அரேனியஸ் ஈக்குவேஷன், யூசஸ் ஆஃப் ஜிங்க், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அது ஆஃப் லைஃப் பீரியட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வச்சு அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பொதுவாக கேட்பாங்க. ஆனா இப்ப நைட்ரஜன் மட்டும் கேட்டாங்க. ஸோ 5 மார்க்ஸ் எல்லாமே ஈஸி தான். இது மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம்ல கிடையாது, ஆனா இங்கிலீஷ் மீடியம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஈஸியானது தான். இப்ப இதுக்கான ஆன்சர் கேட்பாருங்க, நான் உங்களுக்கு இங்க ரெடி பண்ணிருக்கேன். ஸோ எல்லா ஆன்சர்ஸுமே ஒரு கொஸ்டின் கூட இல்லாம எல்லாமே வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ ரெண்டத்தோட பிடிஎஃப்மே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல நான் உங்களுக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான ஆன்சர் கேஸும் உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும், அந்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன் நம்ம இதை ரெடி பண்ணி போடுறோம் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்ல இந்த மந்த்லி ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி செகண்ட் மிட்டம், ஆஃப் இயர்லி ரிவிஷன்ஸ், இது எல்லாத்தோட ஆன்சர்க்கையும் நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்றங்கிற பட்சத்துல நீங்க பப்ளிக் எக்ஸாம் டைம்ல இந்த எல்லாத்தோட ஆன்சர் கீஸும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போனாவே போதும். மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வந்துடும். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் ஃபாஸ்ட் லேர்னரா இருந்தாலும் சரி, நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நம்ம இதுல போட்டு போகணும் இல்லையா, நீங்க அப்ப தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, இதுல இருந்து எடுத்துக்கலாம். அதுக்காக தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.